பேர் டேனியல் வேலு. நான் ஈப்போவில் இருக்கிறோம். பாஸ்டர் சொன்ன மாதிரி என்னுடைய பிறந்த இடம் சரிங்களா, சுங்கைத்தரம் பக்கம் உள்ளுக்க சுங்கைத்தரம் தாண்டி இன்னொரு இடம் இருக்கிறது. அங்கே தான் நான் வளர்ந்தோம். 70வது வருஷம் ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்காக மற்ற இடங்களுக்கு போனோம். அப்போ மீண்டுமாக ஜோருக்கு வரும்போதெல்லாம் ஒரு பெரிய வாஞ்சை. ஜோருக்கு வரும்போதெல்லாம் சரிங்களா, நாங்கள் வளர்ந்து இந்த இடத்துலலாம் பல இடங்களில் அந்த இடம்லாம் அந்த நேரம் இந்த இடம்லாம் கிடையாது போல இருக்குது. ஆனாலும் பல இடங்களுக்கு நாங்கள் சாட்சி சொல்லி கர்த்தரை குறித்து பேசி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பல ஊழியர்களை செஞ்சிருக்கிறோம். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நம்முடைய தேசத்தில் தேவன் ஒரு அசைவை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். இது நம்ம எல்லா தேவ பிள்ளைகளும் நாம் விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம். நம்ம மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும், ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி சரிங்களா. கடந்த 20 ஆண்டுகளை வச்சுக்கோங்க, 20 ஆண்டு 25 ஆண்டை வச்சுக்கோ சரிங்களா. 25 ஆண்டில் அப்போ இருந்த நிலைக்கும் இப்போ இருந்த நிலைமைக்கும் சரிங்களா, அது சமூக நிலை, சமூகத்தில் நடக்கிற சமுதாயத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்தா சரிங்களா, குற்ற செயல்கள், தீமைகள், இது அதெல்லாம் பார்த்தா இப்போ கூடி இருக்கா இல்லை அப்போ கூடி இருந்துதா? உங்களை தான் கேட்குறேன், சொல்லுங்களேன். இப்போ கூடி இருக்கு. அப்போ காலம் போக போக கூடிக்கிட்டு போதா குறைஞ்சிக்கிட்டு போதா? கூடிக்கிட்டு போகுது. ஏன் கூடிக்கிட்டு போகுதுன்னா கவனிங்க, நம்மை அறியாமலே பைபிளில் சொல்லுகிறது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள், பிசாசுக்குள், உலகம் முழுவதும் பிசாசுக்குள் இருக்கிறதாம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. அப்படின்னா பிசாசு இருளுக்கு தகப்பன். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு குறித்து தேவன் சொல்லும் பொழுது அவன் என்ன செய்யற? ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு ஒரு திருடனுக்கு ஒப்பிட்டு பேசுறார். திருடன் எதுக்கு வரான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். திருடன் வந்தா அவங்ககிட்ட இருக்கிறது என்னதான்? உங்களுக்கு நகையும் சரிங்களா பொண்ணும் கொடுத்துட்டு போகல, உங்ககிட்ட இருக்கிறதும் சுரண்டிட்டு போகிறான், உங்களை அழிக்க வரான். இது பிசாசுடைய வேலை. அப்போ பைபிளில் வாசிக்கிறோம், அவன் உலகம் முழுவதும் அவனோட ஆதிக்கம் இருக்கிறது, அவனுடைய ஆட்சி உலகம் முழுவதும் இருக்கிறது, இருள் இருக்கிறது. எப்படி இருள் இருந்தது? தேவன் வானத்தை, அவர் தான் வானத்தையும் பூமி உண்டாக்கினார். இதுக்கடையில் பிசாசுக்கு எப்படி இதெல்லாம் வந்தது? ஆதாம் பாவத்தில் விழுந்த பிறகு ஆதாம் அவனுடைய உரிமைகளும் பிசாசிட்ட கொடுத்துட்டான். அந்த உரிமை வச்சு தான் பிசாசு காரியத்தை செய்கிறான். இப்போ மனுகுலத்தை சீர்குலைக்கணும். ஏன் மனிதனை சீர்குலைக்கணும்? ஏன் பிசாசு மனிதனை டார்கெட் பண்ணுறான்? காரணம் என்ன? ஏன் ஆடு மாடெல்லாம் டார்கெட் பண்ணல? சொல்லுங்க பாப்பா. என்னைக்காவது உங்கள் மாடு வந்து பேய் பிடிச்சிட்டு வந்திருக்கான்? சொல்லுங்களேன். எங்கேயாவது உங்கள் கோழி பேய் பிடிச்சி அரைஞ்சிருக்கான்? ஏன் அதெல்லாம் விட்டுவிட்டு மனுஷனை தான் தீண்ட வர்றான்? காரணம் என்ன? சொல்லுங்கப்போ. ஏன் மனுஷனை தான் தீண்ட வரான்? ஏன்னா பைபிளில் வாசிக்கிறோம், நாம் ஒவ்வொருத்தரும் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள் சரிங்களா. அவனுக்கு தேவன் மேல் இருக்கிற கோபத்தை அவரை தொட முடியாது. அதனால தான் நம்ம தொடர சரிங்களா. நம்ம அலங்கோலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி சரிங்களா, எப்படியாவது இழிவுபடுத்தி நம்ம வேதனைப்படுத்தும் போதெல்லாம், நம்மளை சீண்டும் போதெல்லாம் தேவன் வேதனைப்படுவார் என்று சொல்லி அவன் மனுகுலத்தை அழிக்கும்படியாக வருகிறான். ஆனாலும் தேவன் நம்ம கைவிடவில்லை, நம்ம இன்னும் நேசிக்கிறவராக இருக்கிறார். நாம் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை செய்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார். ஆனாலும் இருள் நம்ம சூழ்ந்து இருக்கிறது. இந்த இருளின் பத்தியில தான் நாம் பயணம் செய்கிறோம் சரிங்களா. இந்த சூழ்நிலை தான் பிள்ளைகள் வளர்க்கிறோம். இந்த உலகத்தில் எந்த டவுனுக்கு போனால், எந்த மலேசியாவில் எந்த டவுனுக்கு போனால் பிரச்சனை இருக்காது? சொல்லுங்க, பிரச்சனை இல்லாத ஒரு டவுனு சொல்லுங்க. உளுத்துறாமலாம் நான் சுத்தின ஆள், எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. கவனிங்க, பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. ஆண்டவரே சொல்றாரு,
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் என்ன இருக்கா? உபத்திரவம் உண்டு. ஆனால் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு. உலகத்தில் நமக்கு கண்டிப்பாக உபத்திரவம் இருக்கிறது, ஆனாலும் அவரிடத்தில் நமக்கு சமாதானம் உண்டு. சரிங்களா? அவரோட பிரசன்னத்துக்குள்ளாக தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் அந்த தேவாதி தேவனை நாம் நாட வேண்டும், நம்ம தேட வேண்டும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். அப்போ நாம் இன்னைக்கு ஜெபபீடம் என்று சொல்லுகிறது என்னவென்றால், எப்படி இந்த இருளின் தாக்கத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளுவது. சங்கீதம் 91 வாசிப்போம். சங்கீதம் 91 1வது வசனம். சங்கீதம் 91 1. சங்கீதம் 91 வாசிங்களேன் யாராவது. உன்னதமானவரின் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். உன்னதமான தேவன் அவருடைய மறைவில் இருக்கிறவன் அவருடைய நிழலில் தங்குவான். தேவனுடைய நிழல் அப்படி என்று சொல்லுகிறது. சரிங்களா? கவனிங்க. நான் இங்கே இருந்தால் லைட்டை மேலே அடித்ததுன்னா அந்த பக்கம் நிழல் விழுகும். சரிங்களா? ஒரு தத்துருவமான ஒரு உடலோ ஒரு பொருளோ மெய்யான ஒரு பொருளோ தத்துருவமான ஒரு காரியமோ இருந்தால் தான் அதில் பட்டு நிழல் வரும். ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய நிழல்னு போட்டிருக்கு. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கு. அவர் உடல் இல்லை, சரீரம் கிடையாது. எப்படி நிழல் வரும்? ஆவியாக இருக்கிறவங்க எப்படிங்க நிழல் வரும்? அப்போ அந்த நிழல் என்பது நீங்களும் நானும் புரிஞ்சு இருக்கிற நிழல் அல்ல. சரிங்களா? இந்த நிழல் என்பது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை. அப்போ வேத வசனம் சொல்லுகிறதா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். நீங்கள் அந்த 91 சங்கீதத்துக்கு கீழே வாசிட்டு வந்தீங்கன்னா அதில் என்ன பார்க்குறோம்? வாதைவன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது அப்படின்லாம் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து நமக்கு சொல்லுகிறதாவது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வாழ்கிற மனிதனுக்கு அவ்வளவு பாதுகாப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ பொல்லாப்பு உன்னோட நேரிடாது, வாதைவன் கூடாரத்தை அணுகாது. இது உண்மையா? சொல்லுங்க பார்ப்போம். பொல்லாப்பு உங்களுக்கு தீமை வராது அப்படின்னு போட்டிருக்கு. தீமை வராது. இது தேவன் உண்மையாக சொல்கிறாரா இல்லை சும்மா டூ போட்டுட்டு போகிறாரா? சொல்லுங்கப்பா. உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன். சரிங்களா? ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லியிருக்கு. நாம் செழிப்போம்னு போட்டிருக்கு. சரி, நம்ம எல்லா விதத்திலும் செழிப்போம். சரிங்களா? வெற்றி அடைவோம். ஆனால் இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஒத்துட்டு பார்க்கும்போது சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஏங்குகிறோம். அது நடக்கட்டும்னு வாஞ்சை இருக்குது. ஆனால் அது நிறைவேற்றத்துக்கு வரல. நிறைவை நாம் பார்க்கலை. நம்மளும் உலகத்தில் மற்றவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்களோ அதே மாதிரி நாமும் பாதிக்கப்படுறோம் பல விதத்தில். அப்படி என்றால் இந்த வசனம் நம்புகிறேன். அப்படி தானே? நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம். அப்போ நம்ம தேவ பிள்ளையா இல்லையா? தேவ பிள்ளைன்னு நம்பிக்கை இருக்கா? தேவ பிள்ளைன்னு நம்பிக்கை இருக்கு. தேவ பிள்ளையாக இருக்கிறதுனால சரிங்களா நமக்கு ஆவிக்குறை பலம் ஆட்டோமேட்டிக்காக வரும் என்று அர்த்தம் இல்லை. ஏன்னா பைபிளில் வாசிக்கிறோம். சரிங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். சரி, தேவனை அறிஞ்சவங்க தான் தேவனுக்கு காத்திருப்பாங்க. அப்போ தேவனை அறிந்தவர்கள் தேவ பிள்ளை இருக்கிறவ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக பலம் இருக்காது. அந்த பலத்துக்காக தான் தேவனிடத்தில் போகணும். புரியுதா உங்களுக்கு? அவர் இடத்துல பலத்துக்கு போகிறோம். அப்போ நீ தேவ பிள்ளையாக இருக்கிறதுனால தேவ பிரசன்னம் ஒன்று சூழ்ந்து இருக்கும்னு அர்த்தம் அல்ல. ஆனால் அந்த பிரசன்னத்துக்குள்ளாக நீ வாழ்வது முக்கியம். நீ இந்த பூமியில் பாதுகாப்பாக நடக்க வேண்டும் என்றால் அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நான் வாழ வேண்டும். ஏன்னா தேவ பிரசன்னத்துக்குள்ளாக வாழத்தான் தேவன் உங்களையும் என்னையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உண்டாக்கியது அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வாழ்வதற்கு தான். தேவன் மனிதனை அப்படித்தான் உருவாக்கினார்.
பைபிள் ஆதியாகமத்தில் என்ன வாசித்தோம்னு சொன்னால் வேதவசனம் என்ன சொல்லுகிறதா? ஆண்டவர் பாருங்கள், எல்லா உயிரினங்களையும், தாவரங்கள், மீன், பறவைகள் எல்லாவற்றையுமே தேவன் அவரோட வார்த்தை சொல்லி உண்டாக்கினார். சரிங்களா? சிலதை தேவன் கை தொட்டு உண்டாக்கினார். ஆனால் எந்த மிருகத்துக்கோ, எந்த பறவைக்கோ, எந்த மீனுக்கோ அவர் சுவாசத்தை ஊதினார்னு போடல. மனிதனை உண்டாக்கும் பொழுது மட்டும்தான் மனிதனை தன்னுடைய பிரசன்னம் பட, அவருடைய கைப்பட உண்டாக்கி அவருடைய சுவாசத்தை ஊதினார்னு பைபிளில் வாசிக்கிறார். அதாவது தேவன் ஆவியாக இருக்கிறார், மனிதனுக்குள்ளாக தேவன் ஊதியது அவருடைய ஆவி, அப்பொழுது மனிதன் ஜீவ ஆத்துமாவானான் அப்படின்னு வாசிக்கிறான். சரிங்களா? அவருடைய ஆவி மனிதனுக்குள்ளாக தேவன் ஊதும் பொழுது அவருடைய மகிமை அவனை நிறைத்ததாம். இந்த மண்ணால் கட்டப்பட்டது இது சதையாக மாறிற்று. சரிங்களா? இதான். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? மனிதனை ஆசீர்வதிக்கிறார். எந்த நிலையில்? தேவ சாயலில், தேவ ரூபத்தில் இருக்கிறவன் இப்போ அவனுக்கு தேவ மகிமையும் அவனை சூழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா! தேவ பிரசன்னம் அவனை சூழ்ந்திருக்கிறது. அவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள். அப்புறம் வேத வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்தாங்க. பாவத்தில் விழுந்த நேரத்திலேயே அவர்கள் போய் புதரில் போய் மறைஞ்சு கொண்டாங்க. சரிங்களா? அங்கே இருக்கிற இலைகளை கட்டி கொண்டு நின்னாங்க. ஏன்? வசனம் சொல்கிறது, தாங்கள் நிர்வாணிகளாய் இருப்பதை உணர்ந்தார்கள் என்று சொல்லி. என்னதான்? நிர்வாணிகளாய் இருப்பதை உணர்ந்தார்கள். நல்ல கவனிங்க. அவங்க ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது நிர்வாணிகளாக தான் இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். நான் கேட்குறப்போ தேவன் படைத்த எல்லா படைப்புகளும் சிந்திச்சு பாருங்கள். ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு படைப்பையும் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அந்த படைப்பில் சில முக்கியமான காரியங்கள் வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுகிறதான்றா வேதவசனம் சொல்லுகிறது. இப்போ வாழைப்பழத்தை எடுத்துக்கோமே. எல்லாருக்கும் வாழைப்பழம்னா தெரியும், விளக்கம் தேவையில்லை. சரிங்களா? வாழைப்பழத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து, ஒரு தார் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு நிற்கும்? நல்லா இருக்கும். வாழைப்பழத்தை தின்னவங்களாவது சொல்லுங்களேன். சுமார் எத்தனை நாளைக்கு நிற்கும்? 2 நாள், 3 நாள், 3-4 நாள். சரி, 3-4 நாள் வச்சுக்கோ. ஏன்னா 2 நாளாக இருக்கிறது தின்னே முடிச்சிடுவாங்க. நான் கேட்குறேன், தின்னாமல் வச்சுருந்தா எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும்? கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். சொல்லுங்கள். 1 வாரம். சரி வச்சுக்கோ, 1 வாரம். ஓகே. தோலை உரிச்சிட்டு வச்சா எத்தனை நாளைக்கு நிற்கும்? சொல்லுங்க. போயிடும். ஓகே. கேரட் எல்லாருக்கும் தெரியும். கேரட்டுக்கு தோல் இருக்கா? பாஸ்டர், எனக்கு தின்னா தான் தெரியும். கேரட்டுக்கு தோல் இருக்கா? தோலை நீங்கள் சுரண்டிட்டு வச்சா என்ன நடக்கும்? கருப்பாயிரும். சரிங்களா? தக்காளிக்கு தோல் இருக்கா? தக்காளிக்கு தோல் இருக்கு. தோலை உரிச்சாக்கா போயிடும். சரிங்களா? பறவைகளுக்கு தேவன் இறகுகளை கொடுத்தார், மிருகங்களுக்கு சரிங்களா அது முடிகளை கொடுத்தார். எல்லாத்துக்கும் கவரிங் இருக்கு. தேவன் படைத்த அத்தனை படைப்புகளுக்கும் கவரிங் இருக்கு. முட்டைக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் கவரிங் கொடுத்து ஒரு மூடுறதுக்கு ஒன்று கொடுத்த தேவன் ஏன் ஆதாம் ஏவாளுக்கு மூடுகிறதுக்கு ஒன்றும் கொடுக்கல? மிஸ்டேக் பண்ணிட்டாரா? தவறு பண்ணிட்டாரா? சரிங்களா? அவர் மகிமையின் தேவன். மகிமையின் தேவன். வேத வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, சாலமோன் முதற்கொண்டு கவனிங்கள். நீ ஆண்டவர் சொல்றாரு, சரிங்களா, நீங்க பூக்களை பாருங்க, புல்லை பாரு, சரிங்களா, இதெல்லாம் பாரு, அவைகளுக்கு தான் பரமபிதா உடுத்து வைத்திருக்கிறார். சாலமன் முதற்கொண்டு எந்த அரசன் கூட அந்த மாதிரி உடுத்தலைன்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா தேவன் எல்லாத்துக்கும்
அழகான ஆடைகளை கொடுத்திருக்கிறார், வண்ணங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்வாருன்னா பெஸ்டா கொடுப்பாரா, வேர்ஸ்டா கொடுப்பாரா? சிறப்பு. சரிங்களா? அப்போ ஆதாம் ஏவாளுக்கு ஏங்க அவர் சிறப்பு கொடுக்கல? தக்காளிக்கு கொடுத்துருக்காரு, கத்திரிக்காய்க்கு கொடுத்துருக்காரு, உருளைக்கிழங்கு கொடுத்துருக்கிறாரு. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் கவரிங் இருக்கு. ஏன் உங்களுக்கு கவனிங்க? நான் சொல்றேன் கவனிங்க. தேவன் கொடுத்தா சிறப்பானதை தான் கொடுப்பார். சிறப்பானது என்ன? அவருடைய மகிமை. அவங்கள தேவ மகிமை மூடி இருந்தது. ஆகவே நிர்வாணிகளாக இருந்தது அவங்களுக்கு தெரியல. அந்த தேவ மகிமை தான் அவர்களுக்கு ஆடையாக இருந்தது. அப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் மனுகுலத்தை குறித்து திட்டம் போட்டிருந்தார். இந்த சாயல் இதே வண்ணமாக நீ குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் இந்த தேவ பிரசன்னத்தால் மூடப்பட்டிருக்கும். அவங்க மட்டும் பாவம் செய்யலன்னா. ஆனாலும் வேத வசனத்தில் வாசிக்கிறோம், சரிங்களா, நம்ம எல்லாரும் பாவம் செய்து, ரோமர்ல வாசிக்கிறோம், நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விட்டோம். எதை இழந்தோம்? பாவம் செஞ்சதுனால பல்ல இழந்தோமா? சொல்லுங்கப்பா. முடி இழந்தோமா? சொல்லுங்க. கலர் இழந்தோமா? எதை இழந்தோம்? தேவ மகிமை இழந்தோம். மனிதனை தேவ மூடி விலையேறப்பட்ட ஆடையினால ஆண்டவர் மனிதனை மூடி இருந்தார். இது அவருடைய மகிமை. இதோட மேலான ஒன்றும் இல்லை. நாம் அதை இழந்துட்டோம். ஆதாம் இழந்தான். அவனுக்கு பிறந்த ஒவ்வொருத்தரும் அது இல்லாமல் போனது. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை வேண்டான்னா அந்த மகிமை வரணும். ஆமென். இந்த மகிமை, இந்த பிரசன்னம் நம்ம இடத்துல வர வேண்டும். இது வந்தா தான் நமக்கு விடுதலை. சரிங்களா? தேவ பிரசன்னம் தான் நமக்கு பதில். ஏன்னா அதான் சொல்லு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை மட்டும் திருப்பி வாசிங்க கொஞ்சம். 2வது வசனம் 3வது வசனம். இங்க யாராவது இருந்தீங்களா? வாசிங்க பாப்போம். நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஓகே, நல்லா கவனிங்க. கோட்டை, அடைக்கலம். கோட்டைன்னா தெரியுமா? சொல்லுங்க. கோட்டை இந்த கோட்டை ஓடுறதை பற்றி நான் பேசல. கோட்டை எதுக்கு? கோட்டை பாதுகாப்புக்கு. அப்போ அந்த கோட்டையில் பாதுகாப்பு எனக்கு வேணும்னா நான் என்ன செய்யணும்? கோட்டை மூலமாக எனக்கு பாதுகாப்பு வேணுங்க அப்படின்னா நான் என்ன செய்யணும்? கோட்டைக்குள்ளார போகணும். சரிங்களா? அந்த கோட்டைக்குள்ளார நான் உள்ளுக்கு போகணும். அப்போ கர்த்தரின் கோட்டை என்பது ஒரு ஐடியா கொடுக்குது. அவருக்குள்ளார நான் போனோம், அவருக்குள்ளார நான் மறைஞ்சு இருக்கணும். அந்த மறைவு அவருக்குள்ளார நுழைய வேண்டும், அவர் என்னை சுற்றி இருக்க வேண்டும் என்ற ஐடியா வருகிறது. அப்போ உன்னதமானவர் மறைவின்னு சொல்லும் பொழுது அவர் நமக்கு கோட்டையாக இருக்கிறார். அந்த பிரசனத்துக்குள்ளாக நான் ஓடணும், அந்த பிரசனத்துக்குள்ளாக நான் மறையணும். சரிங்களா? இந்த தேவன் அந்த மாதிரி மறைவை வர்ணித்து சொல்லதான் அவர் கோட்டைன்னு பாய்க்கிறார், அடைக்கலம்னு சொல்லுகிறார். அப்புறம் வாசிங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். வேடன்னா யாரு? தமிழ்ல வேடன்னா யாரு? வேட்டைக்காரன். வேட்டைக்காரன் என்ன செய்வான்? அவன் வேட்டையாடுவான். சரிங்களா? அவன் வெட்டுவான், கத்தியில் குத்துவான், ஏதாவது ஈட்டியில் குத்துவான், சுடுவான். அது வேட்டை. வேட்டைன்னா உன்னை பலி வாங்கிறதுக்காக, உன்னை இரையாக்கணும், உன்னை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வரவன் தான் வேட்டை. அப்போ இந்த இடத்துல யாரு வேடன்? யாரு சொல்றது? பிசாசு. யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு என்ன செய்கிறான்? அழைகிறான். உன்னோட குடும்ப நிம்மதி, உன்னோட குடும்ப சமாதானம்,
உன்னோட குடும்பத்தில் இருக்கிற அன்பு, சரிங்களா, உன்னோட குடும்பத்தில் இருக்கிற செல்வாக்கு, இது எல்லாத்தையும் பிசாசு அவன் வேட்டையாட வருகிறான். உன்னோட சுகத்தை வேட்டையாட வருகிறான், உன்னோட பிள்ளைகளை வேட்டையாட வருகிறான், உன்னோட பிள்ளைகள் நலமாறாதபடிக்கு, சரிங்களா, அவர்கள் நாசமா போகிறதுக்கு அவன் வேட்டையாட வருகிறான். அவன் வேட்டைக்காரன். அவன் கண்ணி வைத்து அடைக்கிறான். யாரை விழுகலாம், யார் இறையாவா, யார் இன்னைக்கு எனக்கு வருவா அவன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வேடனுடைய கண்ணிக்கு பாதுகாக்கிறது தான் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. அப்புறம் வாசிங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். ஆமா, சிறகுகளால கோழி எப்படி தன்னை குஞ்சுகளை ஆபத்து வரும்போது மூடுகிறதோ, அதை இங்கே பாருங்க, மூடுறது பத்தி தான் பேசுது. தேவன் அவரோட பிரசனத்தை நம்ம மூட அவர் ரொம்ப வாஞ்சிக்கிறார். எனக்குள்ளார வா, என் பிரசனத்துல வா அப்படின்னு அவர் விரும்புகிறார். இதே மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம். அந்த நன்மைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாதுகாக்கிறது எல்லாம் யார் அந்த நிறைவுக்குள்ளாக மறைவுக்குள்ளாக வர்றாங்களோ அவங்களுக்கு இருக்கிறது. இப்ப நமக்கு மிக தேவையானது, சரிங்களா, அந்த பிரசன்னம். நம்ம சும்மா பிரசன்னம்னு பாட்டு பாடுறதுனால பிரசன்னம் வரப்போறது புரியுதுங்களா? ஆங்கிலத்தில் we call it presence. வழக்கமா ஒரு கூட்டத்தில், சரிங்களா, விருந்தாளிகளோ, கல்யாணத்துக்கு விருந்தாளிகளோ, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு விருந்தாளிகள் வரும் பொழுது என்ன சொல்லுவோம்? ஒரு பர்த்டேக்கு வரும்போது we thank you for your presence சொல்லுவோமா இல்லைங்களா? நீங்கள் உங்கள் வருகைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் உங்களுடைய வருகைக்காக நன்றி. அவங்க தத்துரூபமாக அந்த இடத்துல வந்ததுக்காக அதுதான் பிரசன்ஸ். 100 மைலுக்கு அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு ஃபோனில் பேசுகிறான், அவங்கள பிரசன்ஸ் சொல்ல மாட்டோம். நம்மோடு நம் கூட இருக்கிறவங்க, நம் முன்னுக்கு இருக்கிறவங்களை பற்றி தான் பிரசன்ஸ் சொல்லுவோம். அப்போ தேவ பிரசனம்னா, சரிங்களா, அவர் முன்னுக்கு தத்துரூபமாக இருந்தால் தானே அந்த பிரசன்னம் சொல்ல முடியும். எப்படி ஒரு மனிதனை பார்த்து உங்கள் பிரசன்ஸுக்காக நன்றின்னா, அவரை தத்துரூபமாக இருக்கிறார், ஒரு அடையாளம் இருக்கிறது, அவர் தான் அந்த இடத்துல அப்படின்னு. அப்போ தேவன் அவர் இந்த இடத்துல இருந்தாகணும், சரிங்களா. அவர் ஆவியா இருக்கிறார், அவர் குடல் இல்லை, வடிவம் இல்லை, அவர் ஆவியா இருக்கிறார். அப்போ ஆவியா இருக்கிற தேவன் எப்படி அவருடைய பிரசன்னம் வர முடியும்? சரிங்களா. ஏன்னா அவர் ஆவியா இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் எல்லா இடத்துலையும் வரும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் வருவேன், உனக்கு செவி கொடுப்பேன். இன்னைக்கு நமக்கு மிக மிக தேவையானது தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம். இது மட்டும் நாம் கண்டடைஞ்சிட்டோம். அந்த பிரசன்னத்தை எப்படி என் பக்கமாக நாம் இழுப்பது? அந்த பிரசன்னம் மூடப்படுகிறதுக்குள்ளாக நான் எப்படி அந்த கோட்டைக்குள்ளாக வாழ்வது? நான் எங்கு போனாலும் அந்த கோட்டை, அந்த மூடுதல் என்னோட வாழ்க்கையில் இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்குள்ளாக இருக்கணும், என்னை சுற்றிலும் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இதுதான், இதை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டு சரியாக்கிட்டோம்னு சொன்னால், நம்முடைய இல்லற குடும்ப வாழ்க்கையிலிருந்து, பொருளாதார வாழ்க்கையிலிருந்து, இன்னைக்கு நம்ம சலிச்சு போய் நம்ம திணறிக்கிட்டு இருக்கிற அத்தனை காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டு. அவரோட பிரசன்னம் போல மேலானது ஒன்றும் கிடையாது. தேவ பிரசன்னம் அது வெளிச்சத்துக்கு சமம். தேவன் ஒளியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒளியாக இருக்கார். இப்போ நான் கேட்குறேன், பிசாசு இருளாக இருக்கிறான். பிசாசு இருளாக இருக்கிறான். நான் கேட்குறேன், இருள் வந்தால் ஒளி போகிறதா, ஒளி வந்தால் இருள் போகிறதா? நல்லா சொல்லுங்க. இப்போ இருள் வர்றதுனால ஒளி விலகிறதா, ஒளி வர்றதுனால இருள் விலகிறதா? கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிறீங்க. பரவாயில்ல, நீங்கள் கும்பலாக பேசிட்டு அப்புறம் என்னங்க ஒளி அப்போ எது பலம்? ஒளிக்கு பலம் இருக்கா, இருளுக்கு பலம் இருக்கா? கவனிங்க, பைபிளில் இருளின் கிரியைகள்னு போட்டிருக்குது. விபச்சாரம், வேசித்தனம், காமபகாரம், இதெல்லாம் இருளின் கிரியைகள். குடி, வன்கண், பொறாமை,
சரிங்களா? எல்லா குற்ற செயல்களும் இருளின் செயல்பாடுகள். சரிங்களா? இருளின் செயல்பாடுகள். இந்த உளுத்தராமல இருள் இருக்கா? உளுத்தராமல இருள் இருக்கா? உங்க தாமான்ல இருள் இருக்கா? சொல்லுங்க. நீங்க இருக்கிறீங்க ரோடு வீடு, அந்த ஒரு வீட்டோ அந்த வரிசையில் இருள் இருக்கா? சொல்லுங்க. உங்க வீட்டில் இருள் இருக்கா? மறுபடியும் கேட்குறேன், உங்க வீட்டில் இருள் இருக்கா? சரி, இருள் இருந்தால் என்னென்னலாம் வெளிப்படும்? சொல்லுங்க. பொறாமை, பெருமை, ஆணவம், பித்தலாட்டம், பொய், சரிங்களா, இச்சை, காமம், திருடு, வஞ்சகம், இது இருள் இருந்தால் அது இருக்கும். திருப்பி நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் இருள் இருக்கா? உங்கள் வீட்டில் இருள் இருக்கா? சண்டை, கலவரம், வாக்குவாதம் இருக்கா? சொல்லுங்க போவா. சத்தம் குறைஞ்சிக்கிட்டே போச்சு. சவுண்டு போக போக அப்படியே குறையுது. ஆமாம், இருக்காதா? ஆனால் போன வாரம் தான் அங்கே சண்டை வந்துருச்சு, அது செட்டில் ஆகிட்டேனே. கவனிங்க, இருளுடைய தாக்கம் எல்லாரையும் தாக்குகிறது, கிறிஸ்தவர்களை கூட. கிறிஸ்தவ பொருளாதார சிக்கல் இருக்கா இல்லையா? வீட்டில் சனியாக இருக்கா, ஆசீர்வாதம் இருக்கா கேட்குறோம். பாஸ்டர், ரெண்டுமே இருக்குது. ஒரு ரூமில் சனியாக இருக்கு, கவனிங்க, எல்லாரையும் பாதிக்குது. இந்த இருள் நம்ம விட்டு போகணும்னா, இந்த இருளுடைய கிரியைகள், இருளுடைய செயல்பாடு, இருளுடைய தாக்குதல் நம்ம விட்டு போகணும்னா என்ன வரணும்? சொல்லுங்க. வெளிச்சம் வரணும். யார் இந்த வெளிச்சம்? யோவான் 1 எடுத்து வாசிப்போம். யோவான் 1 1, 2, 3. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்புறம் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். ஓகே, என்ன வாசிக்கிறோம்? அந்த ஜீவன், அவருக்குள் ஜீவன் இருந்ததாம், அந்த ஜீவன் ஒளியாக இருந்தது. சரிங்களா? அது மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அப்புறம் கீழே வாசிட்டு போனால், இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒளிப்பிக்கிற ஒளி அந்த ஒளியே. அப்படின்னா தேவன் ஒளியாக இருக்கிறார், அவர் வர வேண்டும். சரிங்களா? அவர் நம்மளோட வாழ்க்கையில் வர வேண்டும். அந்த ஒளி நம்ம மூட வேண்டும். அது தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். அதை நம்ம மூடணும், அதை நம்ம சூழ்ந்து கொள்ளணும். தேவன் நம்ம அதுக்காக தான் ரட்சித்தார். சரிங்களா? அதுக்காக தான் ரட்சித்தார். ரட்சித்து என்ன செய்கிறார்? அவரோட பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். இப்போ நான் சொல்கிறாரு, நீ என்னோட சமூகத்தில் வாழுன்னு சொல்லி. ஆனால் நம்ம அநேகர் நினைக்கிறோம், தேவ சமூகம்னா சேர்ச்சுக்கு வந்தால் அந்த தேவ சமூகம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இமோஷன்ஸை, சரிங்களா, நம்முடைய உணர்வாற்றல்களை வைத்து தேவ பிரசனத்தை உணரலாம்னு பார்க்குறோம். அது அல்ல. சரிங்களா? தேவன் ஒரு ஆள், அவர் ஆள் தத்துவம் உள்ளவர். அவர் எந்த இமோஷன்ஸ் எல்லாம் அறிகிறது இல்லை, எல்லா விதமான அம்சங்கள் மூலமாக அவர் அறிய முடியும். அவர் வந்துட்டாலே அந்த இடத்துல அவரோட பிரசனம் இருக்கும். இன்னைக்கு நமக்கு விடுதலை வேணுமென்றால் அவரோட பிரசனத்துக்குள்ளார வரணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டு கூட, சரிங்களா, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டு கூட பலர் இன்னும் பாதிக்கப்படுறாங்க. காரணம் என்ன? அவங்க வாழ வேண்டிய எல்லை, இன்னொரு எல்லை இருக்கிறது. அதுக்காக ஆண்டவர் நம்மை இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளார கொண்டு வந்தார். ஹல்லேலூயா.
நாம் இருளின் ராஜ்யம், அது ஒரு இருளின் சூழல். அந்த சூழல்ல இருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து ஒளியின் சூழலுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். இப்போ அவர் சொல்றாரு, அவர் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் ஒளியில் நடங்க. புரியுதா உங்களுக்கு? அவர் மகிமையில் இருக்கிற அந்த மகிமைக்குள்ளாக நீங்க வாழுங்க. எப்படி பாஸ்டர் அதில் வாழ்றது? கவனிங்க, இந்த பிரசன்னம் வரணும். இந்த தேவ பிரசன்னம் மனிதன் மத்தியில் மீண்டும் வரணும் அப்படி என்று ஆதியிலிருந்தே தேவன் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தார். பைபிளை நான் கவனிச்சுட்டு வந்தோமா, இது நடக்குது. சரிங்களா? பைபிளில் பலிபீடம் என்று சொல்லி வார்த்தை, சரிங்களா, ஆல்டர் என்ற வார்த்தை நோவாவின் நாட்களில், நோவாவினுடைய சம்பவத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. வேத வசனத்தில் வாசிக்கிறோம். சரிங்களா? நாம் எடுத்துக்கொண்டா பைபிளில் நான் பார்க்கிற மிக முக்கியமான காரியம் ஆண்டவர் நமக்கு அவர் சொல்லியிருக்கிறார். மிக மிக முக்கியமானது. நாம் ரொம்ப தூரம் போக வேண்டாம். நோவா கட்டிய பலிபீடம் அதில் பார்த்தீங்கன்னா ஆதிகாமத்தில் நம்ம வாசிப்போம் என்றால் 6ஆம் அதிகாரம். நல்லது. நோவாவுடைய வெள்ளம் வருவதற்கு முன்பாக மனித சமுதாயம் எப்படி இருந்தது, மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு பார்க்கணும்னா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது. அப்புறம் 2வது வசனம், தேவகுமார மனுஷன் குமாரத்திகளை அதிக சாந்துரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்படி 5வது வசனம் வருவோம். ஆர்டர் சொல்கிறாரு, மனுஷனுடைய அக்கிரமம். 5வது வசனம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்று. பூமியில் என்னாச்சா? எது பெருகினது? மனிதனுடைய அக்கிரமம். மனிதனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகியது. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லா. ஒவ்வொரு நாளும் மனுஷனுடைய எண்ணமெல்லாம் பொல்லாத எண்ணம். கர்த்தரை கண்டு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனிதனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். என்ன கிடந்ததா? 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்தது. பூமி இருந்த நிலைமை, மனிதன் இருந்த நிலைமை மிக மிக மோசமாக தேவனை கோபப்படுத்தி அவர் வருத்தப்பட்டாராம். அந்த அளவுக்கு இருந்ததா அந்த தேவ கோபாக்கனை. ஏன்னா இவன் இப்படி விட்டுட்டா அவன் எல்லாத்தையும் அழிச்சிருவான்னு சொல்லி ஒட்டுமொத்தமாய் மனிதர்களை வெள்ளத்தினால் அழிக்க தேவன் திட்டம் போட்டார். அவர் நீதிபதி. சரிங்களா? அவர் நீதிபதி. அவரை நம்ம கேள்வி கேட்க முடியாது. மனிதனுக்கு டைம் கொடுத்தார், அவன் திரும்பல தேவனிடத்துல. எல்லாத்தையும் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தான். அப்ப ஆண்டவர் திட்டம் போட்டார், சரி அழிப்போம் சொல்லி. ஆனாலும் பைபிளில் வாசிக்கிறோம், நோவா தேவ பார்வையில் கிருபை பெற்றான். அவர் பார்த்தாரு, ஒரு மனுஷன் இருக்கிறான், இவன் அவங்க மாதிரி இல்லை, சரிங்களா, நேர்மையா இருக்கிறான், அவங்க மாதிரி அக்கிரமம் செய்யல, அநியாயம் செய்யல அப்படின்னு சொல்லி நோவாவோடு அவர் பேசுகிறார். நோவாவுக்கு தன்னுடைய திட்டத்தை சொல்லுகிறார். நல்ல கவனிகள், யார் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களிடத்துல தேவன் தன் ரகசியத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. அழிவு வரப்போகுது. மனிதனுடைய தீமையும் அக்கிரமமும் அழிவை வரவேற்றது. ஆனால் அந்த அழிவிலிருந்து இந்த மனுஷனை மீட்டெடுக்க, ஏன்னா இவன் தேவனுக்கு பிரியமாக நடந்தான், தேவனுக்கு பயந்தான், அந்த அழிவில் நீ சிக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், அதே தேவன் தான் நாம் வணங்குகிற தேவன் இன்றைக்கு. ஹல்லேலூயா. நாம் தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்தால் வரக்கூடிய அழிவிலிருந்து நம்மை தப்புவிக்க கர்த்தர் வழிகளை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா.
உன் பிள்ளைக்கு 6 மாதத்துக்கு பிறகு, 9 மாதத்துக்கு பிறகு, 10 மாதத்துக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தேவன் அருந்து நமக்கு அடிக்கடி வந்து அவரை ஞாபகப்படுத்துகிறார். அவர் உணர்த்துறாருங்க, அவர் பேசுகிறார். இதுக்கு தான் நான் தேவனோட வசனத்தை வாசிக்கிறேன். ஏன்னா வாசிக்கும் பொழுது தேவாவியான உணர்த்த ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வசனத்தை வாசிக்கிறது இல்லை, சரிங்களா? ஏதோ கிறிஸ்துவ கேலண்டர்னு தொங்க வச்சிடுறாங்க. அந்த கேலண்டரில் இருக்கிற ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் பேசினார். புரியுதுங்களா? அந்த ஒரு வசனம் ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் பைபிள் வாசிக்கிற சோம்பேறி. ஆனால் தேவனோட வசனம் இருதயத்தில் நிரம்பட்டுன்னு பைபிளில் வாசிக்கிறோம், சரிங்களா? கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயம் முழுவதுமாக நிரப்பணும். இருதயத்தில் தேவ வசனம் இருந்தால் தேவன் பேசுவதை உணர்வோம். அவர் வழிகாட்டினா நம்முடைய தேவன் அவர் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. என் ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்படி என்றால் அவர் பேசுகிறார் ஆடுகளோடு. அந்த ஆடுகள் கண்டிப்பாக அப்போ அந்த ஆடுகள் தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய திறமை இருக்கணும். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு அந்த திறமை இல்லை, சரிங்களா? குறி சொல்கிறவனை தேடிட்டு போகிறான், குறி பார்க்குறான், குருவி பார்க்குறான், அவனுடைய கெதிய குறியோட கெதி மாதிரி இருக்குது. அவங்ககிட்ட கையை கொடுத்து காலை கொடுத்து கேட்குறாங்க, என்னோட கெதி என்ன மாதிரி ஆக போகுது அப்படின்னு சொல்லி. நம்முடைய தேவன் அவருக்கு பயந்திருந்தால் நம்மோடு பேசுகிறார். உங்கள் குடும்பத்தில் முன்னுக்கு வரக்கூடிய ஆபத்துகள், விளைவுகள், தீமைகள், அசம்பாவங்களுக்கு முன்பாக தேவன் பேசுகிறார். இதனால தாங்க நான் தேவனோட வந்து இணையின் ஆண்டவரோடு உட்காரணும், ஆண்டவரை பேச என்னோடு அப்படின்னு கேட்க நம்முடைய தேவன் பேசுகிற வழி நடத்துகிற கர்த்தரவர், சரிங்களா? வழி நடத்துகிற அக்னி மத்தியில் நடந்தாலும் கர்த்தர் வழி நடத்துவார். வெள்ளத்தின் மத்தியில் கர்த்தர் வழி நடத்துகிற தேவன் அவர் இருக்கிற வரைக்கும் நான் பயப்பட தேவையில்லை. சங்கீதக்காரன சொல்கிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, ஏன்னா என் தேவன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வழி நடத்துகிறார். தேவ பிள்ளைகள் அந்த வழி நடத்துகிற தேவனை அறியணும், அவர் சத்தத்தை கேட்கணும். அப்போ தான் என்ன சொல்லுகிறோம் அதை கேட்டால் நடக்க முடியும். இப்போ ஆண்டவர் பேசுகிறார் நோவாகிட்ட பேசி அவர் சொல்கிறார், நோவா இந்த மாதிரி நடக்க போகுது, பூமி முழுவதும் வெள்ளத்தின் அழிக்க பார்க்குறோம். ஆகவே என்ன செய், ஒரு பெரிய பேழையை கட்டு. பேழை என்பது அந்த காலத்தில் இல்லவே இல்லை, ஒரு போட்டு கூட இல்லைங்க. இன்றைக்கி பேப்பரில் கூட ஒரு போட்டு செஞ்சிடலாம், தெரியுமா? அப்படிங்களா? அந்த பேப்பரில் செய்கிற போட்டு கூட ஒன்று அன்றைக்கி தெரியாது, அந்த விஞ்ஞானம் கிடையாது, அந்த கண்டுபிடிக்கப்படியாது, அந்த ஞானம் இல்லை. ஆனாலும் இந்த மனிதனுக்கு தேவன் ஒரு காரியத்தை சொன்னாருன்னா வழியும் காண்பிப்பார். ஹல்லேலூயா. அவனுக்கு மாடர்ன் டெக்னாலஜி கிடையாது, நவீன இயந்திரங்கள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்புறம் சொல்கிறார், கோப்பேர் மரத்தை நீ வெட்டணும். கோப்பேர் மரம் உங்களுக்குலாம் எத்தனை மரம் தெரியும்? வித்தா மரம், தென்னை மரம், சரிங்க, ரம்புத்தா மரம், டுரியா மரம், மாங்காய் மரம், கோப்பேர் மரம் தெரியுமா? நமக்கெல்லாம் தெரியும். இவ்வளோ படிச்சிருந்த கூட மரத்து பேரை சொன்னால் ஒரு 10 மரம் பேரை சொல்லுவோம், சரிங்களா? ஆனால் கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கோப்பேர் மரம் வெட்டு. எந்த யூனிவர்சிட்டியில் போய் படித்தார் அவர்? எந்த பொட்டானிக்ஸ் படிச்சுட்டு வந்தார்? அவருக்கு கோப்பேர் மரம்னு தெரியும். ஆனால் தேவன் காட்டுவார் என்றால், தேவன் பேசுவார் என்றால் வழியும் காட்டுவார். இதான் நம்ம தேவன். ஆண்டவர் சொல்கிறார், நோவா அது இவ்வளோ நீளமாக இருக்கணும், இவ்வளோ அகலாக இருக்கணும், இவ்வளோ உயராக இருக்கணும், இவ்வளோ பெருசாக இருக்கணும், அளவெல்லாம் கொடுத்து அவனை செய்ய வைக்கிறார். நோவா கட்டி முடிச்சிட்டார். தேவன் சொன்னபடி ஆண்டவர் வந்து பார்த்தார், அளவின் படி பார்த்தார். ஓகே, வெரி குட், எல்லாம் கணக்காக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, நோவா அருமையாக இருக்குது. இப்போ சொல்கிறாரு, நீ மிருகங்களை கொண்டு வா. மிருகங்கிட்ட தான் சொல்லிட்டார், 2 பேராக வந்துருங்க, நோவா விசில் அடிப்பான்னு வந்துரு, சரிங்களா? கணக்காக வந்துருச்சுங்க. அதெல்லாம் சொன்ன மாதிரி 2 ஜோடியாக, 3ஆவது ஆளை கூட்டிகிட்டு வரல, என்ன, 1 ஒரு ஜோடி. புரியுதா உங்களுக்கு? 1 ஒரு ஜோடி. அந்த மாதிரி தான் 2 தான் வந்தது, சரிங்களா? திருட்டுத்தனமாக இன்னொன்று கூட்டிகிட்டு வரல எக்ஸ்ட்ரா. இது பாருங்கள் எவ்வளோ அருமையானது, ஒழுக்கமானது. ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா? எல்லாம் ஜோடி வந்தது. எல்லாம் ஆண்டவர் உள்ளுக்கு போங்கன்னார், போயிடுச்சு. நோவா நீ உள்ளுக்கு போயிட்டார், மூடிட்டார். இப்போ வெள்ளம் பயங்கரமாக வருது, பார்க்குறாரு. வெள்ளத்தை மக்கள் அழிக்கிறது, அவங்க பக்கத்துக்காரங்க, முன்னு வீட்டுக்காரங்க, அவங்க எல்லாம் அழிக்கிறது பார்க்குறாங்க. நோவாவும் அவனோட மனைவியும் அவனுடைய மகன்களும் மருமகளும் 8 பேர் உள்ளுக்கு போகிறாங்க. கவனிங்க, நோவா ஏறக்குறைய அந்த வெள்ளம் வந்து வெள்ளம் தணிஞ்சு கீழே வர்றதுக்கு ஏறக்குறைய 300 நாளுக்கு மேலே ஆகிட்டுது, 1 வருடத்துக்கு மேலே, சரிங்களா? ஒரு பயங்கர பாதிப்பு அந்த இடத்துல வந்தது. அப்போது அந்த பாதிப்பிலிருந்து நோவா வேதனைப்படுகிறார். பார்த்தார், இவ்வளோ காலம் இவ்வளோ அழிவா, இவ்வளோ அழிவு.
இவ்வளவு காலம் இந்த அழிவு, அந்த வேதனை, அது பார்க்கும் போதெல்லாம் தேவன் எவ்வளவு கோபமாக இருக்கிறார், தேவன் எவ்வளவு கோபமாக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய எண்ணத்தில் அவர் சிந்திக்கிறார். ஆனால் அத்தனை நாளும் அந்த பேழைக்குள்ளாக அந்த மிருகங்களுக்கு தீனி போட்டு அது காத்து கொண்டு வர்றார். கடைசியில் வெள்ளம் வற்றி போகிறது. இப்போ பேழை விட்டு வெளியில் வரணும். நோவா என்ன சொல்லுகிறார்? பேழையை விட்டு கீழே வரணும். சரிங்களா? வேத வசனம் வாசிக்கிறோம். 8வது அதிகாரம், 8ஆம் அதிகாரத்தில் நோவா என்ன செய்கிறார்? அவர் கீழே இறங்கி, சரிங்களா, அவர் தேவனுக்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். பலிபீடத்தை கட்டி பலிகளை செலுத்துகிறார். வாசிங்கள் அந்த வசனத்தை. 8ஆம் அதிகாரம் முதல் ஒரு 3 வசனத்தை வாசிங்க. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன. ஓகே, வெள்ளம் வந்தது, அதனோட அழிவு வந்தது, எல்லாம் பார்க்குறோம். அப்புறம் 19-20 வாசிங்களா. பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. ஓகே, அப்புறம் அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு. ஓகே, கவனிங்கள். இப்போ நோவா பேழையில் இருக்கிறார். இப்போ பேழைக்குள்ளாக இருந்து வெளியில் வர்றாரு. ஆனால் அந்த பேழை கட்ட சொன்னது தேவன், மிருகத்தை உள்ளே கொண்டு போகணும் சொன்னது தேவன், எத்தனை மிருகம் போகணும் எல்லாத்துக்கும் போனது எல்லாத்தையும் தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறார். இவர் இந்த பேழைக்குள்ளாக இருக்கிற நாட்களில், சரிங்களா, அவர் இருந்து அவர் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். ஏன்னா இவ்வளோ பெரிய அழிவிலிருந்து தேவன் எங்களை காத்துக்கொண்டார். எங்களுக்கு வர வேண்டிய இவ்வளோ பெரிய அழிவு, தேவனோட கோபத்தை இப்போ நினைக்கிறார். ஐயோ, இந்த மனுஷன் தேவனை பிரியப்படுத்தாமல் போயிட்டான், அவரை கோபப்படுத்திட்டான், அவரோட கோபம் தனியணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எண்ணம். சரிங்களா, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம். ஆகவே அவரே என்ன செய்கிறாரா? தேவன் சொல்லாதது ஒரு காரியத்தை செய்கிறார். வேத வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் பேழை விட்டு இறங்கினவுடன் பூமியில் கால வைக்கிறார். இதுதான் இவருக்கு ஒரு புதிய பூமி. இப்போ எல்லா அக்கிரமும் அநியாயமும் எல்லாம் ஒளிந்தது. இந்த புதிய பூமியில் கேள வைக்கிறார். அவர் என்ன இருதயத்தில் வைக்கிற? ஆண்டவரே, இந்த பூமியில் நான் கால வைக்கிறேன், ஆனாலும் நீர் இல்லாத இடத்துல நான் வாழக்கூடாது, நீர் வர வேண்டும். நீ என்ன செய்யணும்? நீர் வர வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் அந்த பலிபீடத்தில் பலியை அவர் செலுத்த ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க, அந்த வசனம் வாசிக்கிறோம். அவர் சுத்தமான, சரிங்களா, அப்பொழுது அவர் சுத்தமான மிருகங்களில் பறவைகளில், சுத்தமான பறவை சுத்தமான மிருகம் அப்படி என்னென்ன அர்த்தம்? வேத வசனத்தை சுத்தம்னா சீக்கு சரங்கு நோய் இல்லாதது, நொண்டி இல்லாதது, சுத்தமான. அவருக்கு தேவனுக்கு படைக்கணும்னா எப்படி படைக்கணும்? சுத்தமானது. கவனிங்கள், சுத்தமான பலி தேவனுக்கு செலுத்தணும்னு யாத்ராகமத்தில் தேவன் கட்டளையாக கொடுக்குறார். இங்கே அந்த கட்டளை இல்லை. ஆனால் அவருடைய இருதயத்தில் என்ன இருந்ததா? தேவனுக்கு நான் கொடுக்கறது சிறப்பாக இருக்கணும், தேவனுக்கு நான் படைக்கிறது சிறப்பாக இருக்கணும், அவரை பிரியப்படுத்தணும்னு சொல்லி அவருடைய எண்ணத்தில் அவரே தீர்மானம் செய்தார். கவனிங்க, இதாங்க உண்மையான ஆராதனை. தேவனுக்கு நாம் செலுத்துகிற ஆராதனை இருதயத்திலிருந்து வரணும். அது குவாலிட்டியாக இருக்கணும், அது நேர்த்தியாக இருக்கணும், அறகுறையாக இல்லை, அறகுறையாக இல்லை. சரிங்களா? ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவர் ஆராதிக்க வரும்போது கூட நம்ம முழுமை கொடுக்கணும். அநேக நேரங்கள் நாம் தேவனை ஜெபிக்கும் பொழுதும் சரி, ஆராதிக்கும் பொழுதும் சரி, நம்முடைய புத்தி ஊரெல்லாம் சுற்றிட்டு வரும். சரிங்களா? உடல் மட்டும் இங்கே இருக்கும். வாய் ஒரு பாட்டு பாடும், புத்தி வேற பாட்டு பாடும். தேவன் அது பார்க்குற அநேக நேரங்கள் நாம் தேவனை இழிவுபடுத்துகிறோம், அவமானப்படுத்துகிறோம். இதை நம்ம அக்கறை கொள்ளல. நாம் தேவனுக்கு என்ன மாதிரி படைக்கிறோம்னு சொல்லி நம்ம அதை கவனித்து பார்க்கறது இல்லை. அலட்சிய போக்கு. எப்படிங்க அலட்சிய போக்கான ஆராதனை தேவன் ஆசீர்வதிப்பார்? அநேக தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிறோம்னு சொல்றாங்க, ஆனால் அந்த ஆராதனை மூலமாக வரக்கூடிய நன்மையை பெறாமல் இருக்கிற காரணம் நம்முடைய ஆராதனை என்ன மாதிரியான தரத்தில் இருக்கிறது நாம் ஆராய்ச்சி பார்க்கணும்.
இவர் படைத்த ஆராதனை சுத்தமான ஆராதனை. எதுக்கு அவர் பலிபீடம் கட்டுகிறார்? காரணம் என்ன? பலிபீடத்தினுடைய முக்கியம், அந்த நாட்களிலே ஆண்டவர் நோக்கி ஆண்டவர் வரணும், தேவன் மத்தியில் வரணும்னா அவர்கள் பலிபீடத்தை கட்டி பலிகளை செலுத்தினார்கள். அந்த பலிகள் அங்கே எழும்பும் பொழுது அங்கு தேவன் வந்தார் என்று வாசிக்கிறோம். அங்கே பலிபீடம் கட்டியதே தேவன் எங்க மத்தியில் வர வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜெபம் என்று சொல்லுகிறோம், அன்றைக்கு அவர்களுக்கு பலிபீடம் தான் அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த ஜெபமாரி. சரிங்களா? இந்த பலிபீடம் கட்டி தேவன் ஆராதிக்கிறது பழைய ஏற்பாடு முழுவதும் வருகிறது, ஆண்டவர் இயேசுவின் நாள் வரைக்கும். ஆனால் என்றைக்கு ஆண்டவர் மரித்தாரோ அன்றைக்கு மிருக பலிகள் ஒழிந்தது. சரிங்களா? இனி தத்துரூபமாக நான் பலிபீடம் கட்ட தேவையில்லை. ஆனால் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கொரிந்தியரில் வாசிக்கிறோம், உங்களுடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறதல்லவா என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பலிபீடம் என்பது ஆலயத்தில் இருந்தது. அப்படின்னா நாம் ஆலயம் என்றால் இந்த பலிபீடம் நமக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு பண்டிகை நாட்களில் பலி செலுத்தினார்கள். சரிங்களா? முக்கியமான நாட்களில் பலி செலுத்தி, அது மட்டும் இல்லை, அந்தி, சரிங்களா, காலையில், பகலில், மத்தியானம் அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கை 24 மணி நேரம் நாம் தேவனுக்கு பலியாக செலுத்தணும்னு போட்டிருக்குது. ஆமென். ஏன்? தேவன் வரணும். இங்கே நோவா செலுத்தியது என்னதான் வேத வசனத்தில் வாசிக்கிறோம். சரிங்களா? அவர்கள் பலிகளை செலுத்துகிறார்கள். அந்த பலி, அங்கே பலி தேவனுக்கு முன்பாக போகிறது. என்ன வாசிக்கிறோம்? சரிங்களா? சாரி, நாம் பலிகளை வாசிக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, நோவா, சரிங்களா, சுத்தமான பலிகளை கர்த்தருக்கு செலுத்துகிறார். அந்த சுத்தமான பலிகளை கர்த்தருக்கு செலுத்தும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவா செலுத்திய பலியின் சுகந்த வாசனை முகர்ந்தார். என்ன முகர்ந்தாராம்? சுகந்த வாசனை. சுகந்ததுன்னா வருதுன்னு தெரியுமா? சுகந்தது அப்படின்னு என்னதுங்க? கவனி, அந்த பலிபீடத்தில் மிருகத்தை போட்டு எரிக்கிறார். என்னைக்காவது கோழியோ மிருகத்தையோ பாபிக்கு பண்ணியிருக்கீங்களா? மெரினேட் பண்ணாமல் ஏங்க பண்டிகை சுட்டுருக்கீங்களா? வேட்டையடி வந்து என்னங்க யாருமே சுட்டதில்லை. பாஸ்தா நாங்களே வெட்டி தின்னது தான், சுட்டதில்லை. வாங்கிட்டு வந்து நான்லாம் என் ஸ்டைலில் வளர்ந்தாங்க. எங்கள் அப்பா வேட்டைக்கு போவார். நாங்கள் காட்டுலேயே பண்டி அவங்க ஈட்டி வச்சு குத்தி எடுத்துட்டு அங்கேயே என்ன செய்வாங்க, எரித்து அந்த முடிக்கடியெலாம் சுட்டி எரித்து அங்கேயே கூறு போட்டு அப்புறம் கொண்டு வருவாங்க. சரிங்களா? அப்போ அந்த கூறு போடும்போது அந்த முடியெல்லாம் எரியும். சரிங்களா? அந்த எரியும், தகனத்தில் எரியும். அந்த முடி எரிஞ்சதுன்னா அந்த வாசனையாக வருமா, நாத்தமாக வருமா? நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு ராத்திரி உங்கள் முடியை போய் எரிச்சு பாருங்க, சொல்லுங்க, வாசம் வருமா, நாத்தம் வருமா? நாத்தம் வரும். அப்போ ஒரு கோழியோ ஒரு ஆடோ அந்த மாதிரி எரிச்சாக்கா நாத்தம் வருமா, வாசம் வருமா? சொல்லுங்க, நாத்தம் வரும். ஆனால் வேத வசனம் சொல்லி நோவா தேவனுக்கு படைக்கிறார் பலியை, அது புகை எழும்புகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அது தேவனுக்கு சுகந்த வாசனை. என்ன வந்ததா? சுகந்த வாசனை. அதாவது தேவனுக்கு மனதை குளிர பண்ணுகிற வாசனையாக இருந்ததா? எப்படிங்க அது? நான் மிருகத்தை பலியாக கொடுக்கும் பொழுது, மிருகம் பலியாக சாகும் பொழுது, அதை நம்ம எரிக்கும் பொழுது எப்படி வாசனை வரும்? நாத்தம் தானே வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு வாசனை என்று சொல்கிறார். அந்த மிருகம் எரிந்த புகை ஆண்டவர் மகரவில்லை, நோவாவுடைய இருதயத்துக்குள்ளாக எழும்பிய அந்த ஆராதனை தேவனுக்கு இன்பமாக இருந்ததா? ஹல்லேலூயா. அந்த நன்றி உள்ள ஆராதனை, தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் என்னை காத்து கொண்டார், இவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து, இவ்வளோ விபத்திலிருந்து காத்து கொண்டார், எனக்கு தேவன் நன்மை செய்தார், என் குடும்பத்துக்கு நன்மை செய்தார் என்ற நன்றி உணர்வு அவரை ஆராதனை செய்ய வைத்ததா? ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு தேவனை ஆராதிக்கிற ஆராதனை தேவனுக்கு சுகந்த வாசனை. தேவன் அங்கு வர்றார். ஹல்லேலூயா. தேவன் வர்றார். வந்து சும்மா போகல, வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார்.
நோவா ஒரு தடவை கூட ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், நாங்கள் இந்த பூமியில் புதுசாக இருக்கிறோம், இந்த இடத்துக்கு நாங்கள் புதுசு, என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவர், என்ன ஒன்றும் கேட்கல. தேவன் வந்துட்டாலே உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அவர் வந்துட்டாலே கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உள்ளது சொல்லுவீங்களா? உள்ளது சொல்லணும். ஆமாம். இப்போ நம்ம வழக்கமாக ஜபிக்கிறோம் இல்லையா, இதில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். சரிங்களா? ஜபத்தை குறித்து நீங்கள் அறிந்திருப்பது என்ன? ஜபம்னா என்னன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரியுது. அதில் இந்த கேள்வி கேட்குற என்னன்னு சொல்லிடுங்க. சரிங்களா? ஜெபம் என்ற வேண்டுதல், விண்ணப்பம் செய்வது, எனது தேவைகளும் கஷ்டங்களும் தேவனிடத்து சொல்லுவது தான் ஜெபம். தேவனோடு உரையாடுவது தான் ஜெபம். பாடுவது, துதிப்பது, மன்றாடுவது, இதுதான் ஜெபம். இதில் எதுங்க நீங்கள் நினைக்கிறீங்க சரியானது? எக்ஸாமினேஷன் ஓடுது, பரீட்சை. சரிங்க? என்னது ஜெபம்? என்ன ஜெபம்? என்ன? தேவனோடு உரையாடுவது, பேசுவது. இப்போ நான் கேட்குறப்போ உரையாடுவது என்னது? உரையாடுவது ரெண்டு பேரும் பேசுறது, ரெண்டு பேரும் பேசுறது உரையாடல். இப்போ ஜெபம்னா ரெண்டு பேரும் பேசுறோம். ஆமா, அதிகமாக இப்போ யாரும் பேசுறாங்க சொல்லுங்க? அப்போ நம்ம பேசுற உரையாடல வந்துடும். அது தேவன்கிட்ட சொல்றதா போகுது. ஒரு பக்கம் தான் பேச, அதை தேவன்கிட்ட சொல்லுது. அவர் ஏதாவது சொல்றாரா? அவர் சொல்லுவார் நம்பிக்கை இருக்கா? எப்போது சொல்லியிருக்காரா? எப்போ சொல்லுவாரு? அது மட்டும்தான். பைபிள் கையில் இல்லை. இங்கதான். சரிங்களா? இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு வந்து இந்துக்களா இருந்தாங்க? நானும் ஒரு காலத்தில் இந்துவா இருந்தேன். அதே மாதிரி எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் கையில் இருக்குது? உள்ளதை சொல்லிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் பேசுவோமா? அந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது கோயிலுக்கு போகணுமா இல்லையா? எதுக்கு போகணும்? சாமி சாமி கும்பிட. எப்படி கும்பிட்டோம்? கையெடுத்து கும்பிட்டோம், அப்புறம் முழங்க குட்டிக்கால் போட்டு கும்பிட்டோம், அப்புறம் சாஸ்தாங்க உளுந்து பிறண்டோம், அப்புறம் சுற்றி சுற்றி வந்தோம். சரிங்களா? அப்புறம் அப்புறம் வேற என்ன செஞ்சோம்? மணி அடித்தோம். சரிங்களா? தேங்காய் உடைச்சோம், காவடி தூக்கணும். சரிங்களா? கடவுளை பார், நீ இதை செய்ய, நீ செஞ்சின்னா நான் தூக்குறேன். சரிங்களா? குளத்தை கொடுத்தா பால் காவடி தூக்குறேன், அந்த கொடுத்தா அந்த காவடி தூக்குறேன். இது ரெண்டு பேருக்கு பாக்கியம். நீ செஞ்சின்னா நான் செய்ய. சரிங்களா? இந்த மாதிரி இருந்ததா இல்லையா? ஆனால் முக்கால்வாசி நேரம் நம்ம போயிட்டு கஷ்டத்தெல்லாம் சொன்னோமா இல்லையா? சொன்னோமா இல்லையா? அது பேசணும்னு எதிர்பார்த்தோமா? சொல்லுங்க. பேசணும், அது பேச முடியாதுன்னு தெரியுமா? அதாவது அதனால பேச முடியாதுன்னு தெரிஞ்சோம் பேசுதுமா? சொன்னமா? அது காது இருந்தும் கேட்காது, அப்படி தெரியலையா? ஆனாலும் சொன்னமா? அது பேசணும் எதிர்பார்க்கல, கேட்கணும் எதிர்பார்க்கல, ஆனாலும் வருஷ வருஷமா செஞ்சோமா? பக்தியா செஞ்சோமா? சொல்லுங்க. தலைமுறை தலைமுறை செஞ்சோமா? பிரச்சனை இல்லை. இப்போ அதே செட்ல இருந்து ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். இப்ப ஜெபம் முடி போடுது. சொல்லுங்க, இப்போ அங்க செஞ்சு மாதிரி போடுதா இல்லையா? அங்க
அங்கேயும் சொன்னோம், இங்கேயும் வந்து என்ன செய்யறோம்? அவர் பேசுவான்னு எதிர்பார்க்கிறோமா? சொல்லுங்க. கவனிங்க, அதே தண்டவா, அதே ரூட். அதனாலதான் அவரை அனுபவிக்க முடியல. உங்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக எண்ணங்களை மாற்று. ஏன்னா அவர் பேசுவார், அவர் பேசுவார் என்று எதிர்பார்த்த இன்றைக்கு ஜெபத்தில் இல்லை. இன்னைக்குள்ள ஜெபம் பண்ணா அவர்கிட்ட சொல்றதையோ அவர்கிட்ட விளக்கி அவர்கிட்ட டைரக்ஷன் கொடுக்குறோம். நீங்க எப்படி செய்யலாம், அவங்கள தொடுங்க ஆண்டவரே, சரிங்களா? நீங்க மட்டும் அவங்கள தொட்டுட்டா ஒரு பெரிய விடுதலை வந்து ஆண்டவர். புரியுதுங்களா? அரசியல் கட்சியில இருந்து பிரைம் மினிஸ்டர் யாரா வரணும் எல்லாம் நம்மளே சொல்லி கொடுக்குறாங்க. முடிஞ்சாப்ப தேவனே ஒரு கட்சியில சேர வச்சிருக்கோம். கவனிங்க, அவர் யாருன்னு நமக்கு புரியல. இதான் நம்ம ஜபத்தில் நம்ம எதிர்பார்க்கிறது என்ன? நீங்க ஜபத்தில் முக்கியமாக எதிர்பார்ப்பது என்ன? வேண்டுதலை கர்த்தர் கேட்க வேண்டும். ஜபத்தை ஆண்டவர் கேட்கணுங்க. தேவ பிரசன்னத்தை அல்லது தேவ சமூகத்தை நாடுவது, அவர் பிரசனம் வரணும். வேண்டுதலுக்கு பதில் வர வேண்டும், சரிங்களா? பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர வேண்டும். இது ஜெபத்தில். இதுல எது நீங்க எதிர்பார்க்குறீங்க? சொல்லுங்க பாப்பா. இது தேவ பிரசன்னத்தை, அவர் பிரசன்னம் வர வேண்டும். அப்போ ஜெபம் என்பது தேவ பிரசன்னம் வர வேண்டும். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் தாங்க நமக்கு முக்கியம். அந்த பிரசன்னத்தை நாடக்கூடிய ரகசியத்தை கற்றுக்கொண்டீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, பைபிள் வாசி, இயேசுவின் நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லா ஜபத்தையும் யார் பேரில் இருக்கிறோம்? இயேசு என்பவர் யார்? இயேசு என்பது ஒரு ஆளா அல்லது ஒரு தத்துவ பெயரா? நான் தமிழ்ல தான் பேசுறேன். இயேசு என்பது ஒரு ஆள் தானே? சொல்லுங்க. ஆள் தத்துவம், சரிங்களா? ஆளத்துவம், சரிங்களா? இஸ் a person. தேவன் என்பவர் ஒரு person. அவர் ஆவியா இருக்கார், ஆத்மனா ஒரு ஆள், சரிங்களா? அப்போ உங்களுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கு. என் பேரு என்னோட அடையாளம், நான் தான், சரிங்களா? நான் தான். ஆனா என் பேரை சொன்னா நான் எல்லா இடத்துல இருக்க முடியாது, சரிங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பேன். என் பேரை மட்டும் தான் சொல்லுவீங்க, நான் இருக்க மாட்டேன். ஆனா ஆண்டவர் பேரை சொல்லும் பொழுது அவர் அங்க இருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப என் நாமத்தினால கேளுங்க, அவரோட இயேசுவின் நாமம் என்று சொல்லும் பொழுது நான் கவனிங்க, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக, அவருடைய பிரசன்னத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாக மூடப்பட்ட, ஏன்னா நீர்தான் அவர், நீர்தான் அந்த பெயர். ஹல்லேலூயா. தேவனையும் அவரோட பெயரை மாற்ற நம்ம தனியாக பிரிக்க முடியாது, அவர் ஒரு ஆள். புரியுதுங்களா? இப்ப கவனிங்க, நம்முடைய ஜெபத்துல அந்த தேவ பிரசன்னத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். நீர் வாரும். இந்த தேவ பிரசனை எதிர்பார்க்கத்தான் ஆண்டவர் மோசேக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். இதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், சரிங்களா? சாரி, கவனிங்க. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாத்ராகம் 20:24 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, மோசே நீ ஜனங்களுக்கு இந்த மாதிரி சொல்லு, சரிங்களா? இந்த காரியத்தை செய்ய சொல்லு. என்னடா மோசே? மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கு, அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இல்லை கவனிங்க, ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை மட்டும் கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், மோசே நீ என்ன செய்? ஒரு பலிபீடத்தை கட்டு.
மண்ணினால் ஒரு பலிபீடத்தை கட்டு. ஆரம்பத்தில் மண்ணினால் போடுறது, பிறகு வந்து ஆண்டவர் சொல்றாரு நீ கல்லை வைத்தும் கட்டலாம். ஆனா முதல் தோட்டத்தை நீ கவனிங்க, மண்ணினால் எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவாயாக. ஏன்னா அந்த பலிபீடத்துக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கு. பலிபீடத்தை கட்டு. அப்புறம் என்ன செய்யணும்? அந்த பலிபீடத்துல தகன பலிகளை நீ செலுத்து, பலிகள்லாம் கொண்டு வா, அதை நீ பலி செலுத்து. நீ அந்த பலிகளை செலுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ இந்த காரியத்தில் செஞ்சீங்கன்னா அவர் என்ன செய்வார்? சொல்லுங்க, என்ன செய்வார்? எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாரும் ஆசீர்வாதம் காத்துட்டு இருக்கோம். நான் அதை செய்யும் பொழுது என்ன நடக்கும்? மீண்டும் வாசிக்கிறீங்களா? வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் சத்தமா வாசிக்க முடிஞ்சாங்க? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த நிலையிலும் எந்த இடத்திலும். புரியுதா உங்களுக்கு? நீங்க வீட்டிலையும் செய்யலாம், வேலை இடத்துல, எந்த இடத்துல இருந்தாலும் என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படும். இந்த மாதிரி பலிகளை செலுத்தி நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னிடத்தில் வந்து, நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னிடத்தில் வருவேன், உன்னிடத்தில் வருவேன். வந்து என்ன செய்வாராம்? இப்ப கேளுங்க, நாம் ஜெபத்துல ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் வரணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? சொல்லுங்க. அப்ப இந்த ஜெபத்துல ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோமா, ஆண்டவர் எதிர்பார்க்கிறோமா? நல்லா யோசிச்சு சொல்லி கொடுத்தா அப்புறம் நீங்க சொன்னபடி அதை நடந்து. ஆசீர்வாதம் வேணுமா, ஆண்டவர் வேணுமா? சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு ஜெபத்துல யார் எதிர்பார்க்கிறீங்க? யார் வரணும்? யார் வரணும்? ஆனா நம்ம ஜெபத்துல இன்னைக்கு அவரை எதிர்பார்க்கிறோமா, ஆசீர்வாதம் எதிர்பார்க்கிறோமா? போய் சொல்லாதீங்க, போவாது உள்ளது சொல்லுங்க. ஆண்டவரே நீர் வாரும், என் சூழ்நிலையில வாரும், என் மத்தியில வாரும். இன்னைக்கு அநேக இடங்கள்ல அநேக நேரம் என்ன செய்கிறது? நீங்க வருகிறோ இல்லையோ ஆசீர்வாதத்தை இல்லைன்னா சரிங்களா? ஆமா, ஷாப்பிங் போல அனுப்பி ஆண்டவர். கவனிங்க, ஆண்டவர் இதுதான் இன்னைக்குள்ள பிரச்சனை. ஏன்னா தேவனிடத்தில் வரக்கூடிய காரியங்களை நாம் நேசிக்கிறோம், அதை வாங்கிக்கிறோம், அவரை நேசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார் நீங்கள் என்னை தேடினால், அல்லேலூயா, நீங்கள் என்னை தேடினால் கண்டடைவீர்கள். இன்னைக்கு நம்முடைய ஜெபத்துல நாம வரணும். அன்றைக்கு தேவன் வந்தார், தத்துரூபமா வந்தார், தன்னை காண்பித்தார். அன்னைக்கு வந்த தேவன் இன்னைக்கு வருவாரா இல்லையா? சொல்லுங்கப்பா, அவர் வரணுமா வேண்டாமா? கவனிங்க, நம்முடைய வீட்டு நிலைகளை வரணும். சில பிரச்சனைகள் வருஷம் பல ஆண்டுகளாக சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க, புரியுதா? சில பிரச்சனை 10 ஆண்டுகள் தீரல, ஒண்ணுக்கு மாதிரி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. சக்கரம் போல உங்களை வச்சு நசுக்குது, நாசமாக்குது. ஏன் நடக்குதுன்னு தெரியல. கண்ணீர் பண்ற, ஓசம் பண்ற, எல்லாம் ஜெபிக்கிற, எங்கேயோ மிஸ் பண்றோம், எங்கேயோ மிஸ் பண்றோம். அதை மட்டும் நான் சரியா செஞ்சுட்டோமா கர்த்தர் வெளிப்பட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. தேவன் அப்புறம் வழியில கொடுக்குறாருங்க. அவர் வழியில் அந்த வழியில செய்வோம் என்றால் நடக்கும். இப்ப அந்த தேவ பிரசன்னம் வர வேண்டும். வருது மட்டுமல்ல, அதை நான் காபந்து பண்ண, அதை சரியான முறையில் நான் உபசரிக்கணும். ஏன்னா நீங்கள் மீட்பு நாளுக்கு என்று முத்திரையா பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். அவர் துக்கப்படுத்த எப்படி தேவனை வரவழைப்பது, எப்படி இந்த பிரசன்னத்தை எங்க வாழ்க்கையில் எங்க வீடுகளில் வரவழைப்பது, எப்படி அதை காத்துக்கொள்வது என்பதை படிப்படியா எளிய முறையில பிராக்டிக்கலா சொல்லிக் கொடுக்கிறது தான் ஜெபபீடம் என்ற பாடம். இது ஒரு நாள் சொல்லுறது, இது ஒரு தொடர்ந்து படித்து உங்க வாழ்க்கை சீராகணும், சீராகணும், சீராகணும். பல ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளாக நீங்க செல்லணும். அது வழி நடத்ததா
இந்த பாடம் வெறும் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போகிறது இல்லை, இது பிராக்டிக்கலா நீங்க அனுபவிக்க போறீங்க. ஹல்லேலூயா. இது தேவ பிரசன்னம் உங்க வீட்டில் வரும், அவர் வரும். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கு. ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்துக்குள்ளாக அந்த வரும். தேவ பிரசனம் என்பது ஒரு கற்பனை வார்த்தை, ஒரு மாய வார்த்தை, அது மெய்யாகவே நம்முடைய தேவன் இருக்கிறாராய். அவர் சொல்ற என்னை நான் தான் வளர்த்துக்கிறேன், என்னை இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை நான் கேட்கிறேன், உங்க இறுதி தேவனை எவ்வளவு வாஞ்சிக்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா மேல் வாஞ்சியாயிற்று. எப்பொழுது நான் உங்களுடைய பிரகாரத்துக்குள் வரல, ஐயோ எப்போ உங்களுடைய பிரசனத்தில் வந்து அடைவே நான் வாஞ்சியா இருக்கிறாங்க. அதுதான் என்னோட வாஞ்சி. இன்னைக்கு தேவ ஜனங்கள் நமக்கு மிக தேவையானது தேவ பிரசனம். தேவை அதை விட்டுட்டு எனக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை, எனக்கு இது தேவை, அதுக்கு லூட்டு லுஸ்க்கு இது அதுன்னு கேட்டுருக்கோம், சில்லற காரியத்தை கேட்கணும். ஆனால் ஆண்டவர் அவரையே கொடுக்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மை நேசித்ததால் அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த குமாரன் தேவ மகிமை இருக்கிறார். அந்த மகிமை தான் நமக்கு அடையாளமா காட்டுறார். இன்னைக்கு நமக்கு அதுதான் நம்ம எல்லாரும் இருந்து தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம், ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் நீங்கள் வரணும், உங்களுடைய பலத்தினால் என்னை நிரப்பணும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தான் வேண்டும் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு வேண்டும். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி நான் பேச போகும். இப்போ உள்ள நேரம் கேட்டு, ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் தான் எனக்கு வேண்டும். அந்த பிரசனத்தில் நான் தூரமாக விலகி இருக்கிறேன். நான் ஏதோ ஜெபிக்கிறேன், நான் ஏதோ வசனத்தை வாசிக்கிறேன், ஆனாலும் ஆண்டவரே உண்மையை சொல்ல போனால் முழு மனதாக உன்னை நான் தேடலை. எனக்கு ஏதோ லாபம் வரணும், பிரயோஜனம் வரணும். கொஞ்சம் மெதுவாக வாசிங்க. ஏதோ எனக்கு லாபம் வரணும், எனக்கு ஏதோ ஒரு சில பிரச்சனை தீரணும் அப்படின்னு தான் வரேன்னு ஒழிய உம்மோடு நான் இருக்கணும். உம்முடைய பிரசன்னத்தை இன்பம் கொள்ளணும். கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பார் என்று சொன்னது போல உம்முடைய பிரசன்னத்தை அருமையை நான் ருசிக்கணும் ஆண்டவரே. நான் கற்பனை உலகத்தில் வாழ விரும்பல, தத்துரூபமாய் வாழ விரும்புகிறேன். உம்முடைய பிரசன்னத்தின் நிஜத்தின் நிலையில் வாழ விரும்புகிறேன். உம்முடைய பிரசன்னத்தின் அந்த சூழலில் நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. உமக்கு முன்பாக என்னை வைக்கிறேன். எனக்கு அந்த தாகத்தை தாரும், எனக்கு அந்த வாஞ்சையை தாரும். நீர்தான் எனக்கு வேண்டும். பேசுங்க கொஞ்ச நேரம். அவர் தான் உங்களுக்கு தேவை. நீர் மட்டுமே தேவனே, நீர் மட்டுமே எனக்கு வேண்டும். நீர் மட்டும்தான் எனக்கு போதுமானவர். பேசுங்க, அவரோடு பேசுங்க. தேவனை வேறு ஏதாவது உணர்த்தி இருந்தால், மனம் திரும்ப வேண்டியது, மன்னிக்க வேண்டியது இருந்தால் அதையும் சொல்லுங்க. ஆண்டவரே இந்த காரியத்துக்கு மன்னியும் மன்னியும். எங்கள் மத்தியில் நீ இருக்கிறதை, பரிசுத்தமான நீ இருக்கிறதை நான் அலட்சியப்படுத்தி, நீர் இருக்கிறதை கூட நான் அதை உணராம நான் என்னென்னமோ பேசிட்டேன், இப்படியோ நான் நடந்துட்டேன். உமக்கு ஏற்ற அந்த மரியாதை நான் தரல, கனத்தை நான் தரல. என்னை மன்னியும். எனக்குள்ளாக தேவாவியானவர் இருக்கிறார் என்பதை உணராமல் எனக்குள்ளாக எத்தனையோ பொறாமைகள், வேதனைகள், வஞ்சகங்கள், வைராக்கியங்கள், பலி வாங்க வேண்டும் என்ற எண்ணம், மன்னிக்க மாட்டேன் என்ற பிடிவாதம். ஐயோ
இதெல்லாம் உம்மை வேதனைப்படுத்துகிறது. துயரான உம்மை நான் தீட்டுப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. என்னை மன்னியோ, என்னை மன்னியோ. அவர் நல்லவர். அவர் நம்மிடத்தில் வர விரும்புகிறார். மகளே, உன்னுடைய இருதயம், நான் குடியிருக்கும் என்னுடைய இருதயம் எனக்கு சுகந்த வாசனையை கொடுக்கல, எனக்கு வேதனை கொடுக்கிறது. ஆண்டவரே, என்னோட வழிகளை சீர்படுத்தும். ஒப்பு கொடுங்கள். இந்த ராத்திரியில் உங்க ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. ஜெப வாழ்க்கையில் ஒரு திருத்தம் வரப்போகிறது. உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து தேவனோட விடுதலையாய் ஜெபிங்க. அவர் மகத்துவமானவர் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த ஜெபத்தின் ஆனால் பற்றி எரியட்டும், அக்னி பற்றி எரியட்டும். ஏதோ நாங்கள் சடங்காச்சாரமாக ஜெபிக்கிறதல்ல. உம்மை மெய்யான தேவனாக உம்மை நாங்கள் தொடணும். மெய்யான தேவனான நீர் எங்கள் மத்தியில் உலாவுகிறீர். எங்கள் மத்தியில் இருக்கிற தத்துருவமாக ஆண்டவரே நாங்கள் அறியவும் உணரவும் அந்த ஏற்றதாக நடக்கவும் எங்களுக்கு அந்த கிருபை வேண்டும் ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கம் தாழியும். பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிற அந்த நேரத்தில் இவர்களுக்குள்ளாக அந்த வாஞ்சை எழும்புவதற்காக நன்றி, தாகம் எழும்புவதற்காக நன்றி. ஆவிக்குள்ளாக ஆண்டவரே இவர்களை நீ எழுத்து செல்வதற்காக நன்றி என்று சொல்லுகிறேன். இனி நாங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கல, உண்மைதான் எதிர்பார்க்கிறோம். நீர்தான் வர வேண்டும், உம்முடைய மகத்துவம் வர வேண்டும் ஆண்டவரே. மாட்சிமை பொருந்திய தேவனை நீர் வர வேண்டும். ராஜாதி ராஜாவை நீர் வர வேண்டும். நீர்தான் எங்கள் வாஞ்சை, நீர்தான் எங்கள் ஏக்கம். எங்களை சமர்ப்பிக்கிற உமக்கு முன்பாக வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உடைய கிருபை தங்குவதாக. இவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் வல்ல பிதாவே. ஆமென். பாஸ்டர், ஹல்லேலூயா.